நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வக்கரமடைய போகிற ஒரு காலகட்டம். சனி பகவான் வந்து ஆல்ரெடி வக்கரத்தில் தான் இருக்கார். இப்போ குரு பகவானும் இந்த மாத கடைசியில் வக்கரம் அப்படிங்கிறத அடைய போகிறாரு. அப்போ 2 ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது வக்கரம் அடையுது. அப்படிங்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னி ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். 23ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு. புதன் ஏகப்பட்ட மாற்றம். மாச தொடக்கத்தில் கன்னிராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 6ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறாரு. 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மாச தொடக்கத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார். ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், இந்த ராஜகிரகங்களோட வக்கர நிலை, இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மகரத்துக்கு ஓரளவுக்கு நல்லா ஜொலிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் மகரம் அப்படிங்கிறது பட்ட துன்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதல் தான். ஆனால் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாம் மகர ராசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், மகர ராசிக்காரர்களே நம்ப மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு துரோகங்கள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு வாழ்க்கையில். அதனால் இந்த மாதம் மகரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அடையாங்க நீங்கள் வேறு இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, என்ன நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்மறை எண்ணத்தில் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் தொடங்கும் போதே பரவாயில்ல, நம்ம முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், பரவாயில்ல, இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மறை ஆற்றலோடு தான் இந்த மாதத்துக்குள்ளே வருவீங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசி அதிபதி சனி பகவான் தனஸ்தானத்தில் வக்கரம். பரவாயில்ல, நல்லது தான். சனி பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது கெடுதலாகவே இருந்தாலும் கூட இப்போ கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து சரியாயிடுவார், பலம் அடைஞ்சிருவார். உங்களுக்கு 7.5 வந்து நீங்க போகுது அடுத்தடுத்த காலகட்டங்களில். அப்படிங்கிறதால இப்போ கடைசி நேரத்தில் அவர் நன்மை தான் செய்வார் போகும்போது. ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாரு. இப்போ லேசாக உடல் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாயு தொடர்பான பிரச்சனை, அங்கங்கே பிடிக்கிறது, மூச்சு விடுறதுல சிரமம், இந்த மாதிரி வாயு தொல்லைகள் அப்படிங்கிறது லேசாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த பணம் வசூலாகாமல் கொஞ்சம் மன நிம்மதி அப்படிங்கிறது குறையும். ஆனால் மகர ராசிக்காரர்கிட்ட கொடுக்குற அளவுக்கே பணம் இருந்திருக்காது. அப்படிங்கிறதால அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. அதுமாரி கடன் இருந்ததுன்னா கொஞ்சம் கடன்லாம் அடைச்சிடலாம். இந்த மாதம் தொடங்கும் போதே நம்மளால் கடன்லாம் அடைச்சிட முடியும்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அதுதானே பெரிய பிரச்சனை. அதுவே சரியாயிடுது அப்படிங்கும்போது பெருசாக பாதிப்பு இல்லை, கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அதுமாரி மாத தொடக்கத்தில் ஒரு 6 நாளைக்கு பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் அடைஞ்சிருக்கார். 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் பலமடைஞ்சு ஆட்சியாகவும் உச்சமாகவும் உட்கார்ந்துருக்கார் முதல் வாரம். இது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம். சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினைகள், இது சார்ந்த விஷயங்கள், வழக்கு சார்ந்த விவகாரங்களில் வெற்றி, இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதுமாரி தொழிலை விரிவு செய்யணுன்னா பெற்றோர்களோட ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நிறைய புது நுணுக்கங்களை கற்றுப்பீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது சாதாரணமாக ஒரு சில்லறை வியாபாரம் பண்ணுற காய்கறி கடைக்காரர்லேருந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வரைக்கும் இதை எப்படி செய்யணும், இதை இத்தனை காலமாக நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இனிமேல் இதை இப்படி செய்யணும் அப்படிங்கிற புது நுணுக்கங்கள் அப்படிங்கிறத கற்றுப்பீங்க. அதன் மூலியமாக வளர்ச்சி அப்படிங்கிறதும் நல்லபடியாக இருக்குது. அதுமாரி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். 5வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. அப்போ அவர் தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காருங்கிறது ஒரு அற்புதமான நேரம் தான். புது ஒப்பந்தங்கள் நிறைய அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் நல்லா சூடு பிடிக்கும்.
தொழில் வந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இதுமாரி வேலை இல்லாத இருக்கவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும். அப்போ காசு பணம் வரும், உதிரி வருமானம் அப்படிங்கிறது பெருகும். சரிடாப்பா இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், கடன்லாம் அடைச்சிவிட்டு நிம்மதியாக இருப்போம்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுமாரி எதிர்கால திட்டங்கள் அப்படிங்கிறது நிறையா தீட்டி வைப்பீங்க. இந்த நேரத்தில் இதை செய்யணும், இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு உங்களோட சிந்தனையில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா வெளியே வர தொடங்கும். உங்களோட முயற்சிகளால் அது எல்லாத்துலேயுமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கால திட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற ஆரம்பிச்சிடலாம். எது வந்தாலும் பார்க்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிற ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு புதன் போயிடுவார். அங்கே ஏற்கனவே சுக்கிரன் இருக்கார். அவரோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுப்பாரு. இது ஒரு நல்ல காலம். உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலம். நண்பர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதுமாரி நாட்டுப்பற்று மிக்கவர்களால் நல்ல காரியங்கள் நடக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அப்படிங்கிறது இருந்தாலும் அதை செஞ்சு காமிச்சா பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூரணமாக இருக்குது. பயப்பட வேண்டியதில்லை. அதோட 14ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு வந்துடுவார். 25ஆம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு வந்துடுவார். அப்போ 2 மாத கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்குள்ளே நுழைஞ்சிருது. அப்போ லாப வீடு அப்படிங்கிறது பலமடையுது. நல்ல காசு பணம் அப்படிங்கிறது வரப்போகுது. சுக்கிரனும் சரி புதனும் சரி விருச்சிகத்துக்கு வந்த பிறகு குருவோட பார்வையில் படுறாங்க. இது ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது குரு பகவான் வந்து 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரமடைகிறார். ராசிக்கு 5ஆவது வீட்டில் இருக்கிற குரு வக்கரமடைகிறார். அப்படிங்கிறதால உங்களுக்கு பெரிய அளவில் கெடுதல் அப்படின்லாம் எதுவும் இல்லை, பயப்பட வேணாம். ஏன்னா இப்போ குரு வந்து 5ஆவது வீட்டில் இருக்காரு. அந்த வக்கர காலம் அப்படிங்கிறது சுமாராக இருக்குமா ஜோசியரை அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு வக்கரத்துக்கு பிறகு தான் உங்களோட கடன் பாதியாக குறையும். பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூடுதல் முதலீடு செஞ்சு ஏதாவது ஒரு வழியில் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. அடுத்தடுத்து பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம். அதுமாரி உங்களோட ராசிக்கு 3ஆவது வீட்டில் விஷப்பாம்பு ராகு இருக்கார். எதுக்காக இதை நம்ம பிரத்யேகமாக சொல்கிறோம் அப்படின்னா 2 ராஜகிரகங்கள் வக்கரம் அடைஞ்சிருது. சனியும் வக்கரம், குருவும் வக்கரம். அப்படிங்கிறப்ப ராகு கேதுக்களோட பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகும். அப்போ இந்த 3ஆவது வீட்டில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிற ராகு பெரிய அளவில் உங்களை புகழ் பெற வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுப்பாரு. சாதாரணமாக நம்மளை இப்போ ஒரு 50 பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னா 5000 பேருக்கு நம்மளோட முகத்தை தெரியப்படுத்துவார். பெரிய அளவில் அறிமுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். விவிஐபிக்களோட சந்திப்பு, விவிஐபிக்களோட பழக்க வழக்கம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பான ஒரு குணம். அதை ரெட்டிப்பாக்கி காட்டுவார் இந்த காலகட்டத்தில் ராகு. அதனால் ராகுவால் புகழ் பெறக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். கேதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார், பயப்பட வேண்டியதில்லை. கேது வந்து ராசிக்கு 9ஆவது வீட்டில் இருக்கார். பாக்கியஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார். குறிப்பாக தந்தை இல்லாதவர்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுப்பார். தந்தை இருந்தார் அப்படின்னா தந்தைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு. நமக்கு நல்லதே நடந்தாலும் கூட அப்பப்போ தந்தையார மருத்துவமனைக்கு இழுத்துட்டு அலையணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ தந்தை இல்லாதவர்களுக்கு அந்த பிரச்சனையில் பெரிய வெற்றி அப்படிங்கிறத கொடுப்பாரு. சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். சில பேருக்கு வீட்டில் மராமத்து பணி செய்யலாம், வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். வீட்டில் ஏதாவது புதுவிதமான மாற்றங்களை செய்கிறதுக்கு செலவு பண்ணுவீங்க. கையில் 10 ரூபா இருந்தால் தானே இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். அப்போ கையில் 10 ரூபா வரக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லிடலாம். கடன் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு தொந்தரவாகவே இருக்காது. எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி மகர ராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி வாழ போகிற ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம். தினமும் குளிச்சுட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் காலையில் அனுமன் வழிபாடு, மதியத்தில் பெருமாள் வழிபாடு, மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. உங்களுக்கான நல்ல காலம் தொடங்கிருச்சு. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.